குபேரன் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அஸ்ட்ராலஜர் டாக்டர் சுவாமி ஹரிஹர சர்மாவின் பணிவான நமஸ்காரங்கள். நம்ம ஒவ்வொரு ஆங்கில வருஷமும் பலன்கள் பார்த்துட்டு வரோம். அதே மாதிரி இப்போ பார்க்க போகிறது 2026 எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். 2026 பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது மிக உன்னதமான காலகட்டங்களில் பிறக்குது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இந்த காலகட்டங்கள் 6 4 10 1 வருது. சூரியனுடைய ஆட்சி வருது. ஆளுகின்ற ஆட்சியாளர்களுக்கு இந்த வருடம் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி, இதை தவிர வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னாக்க எப்பொழுதுமே வருட பலன்கள் சொல்லும் பொழுது மெல்ல செல்லும் கிரகங்கள் விரைவாக செல்லும் கிரகங்களை வச்சு தான் நம்ம பலன் சொல்கிறோம். அப்படி பார்க்கும்போது மிக மிக மெல்ல செல்லும் கிரகம் அப்படின்றது எம்பெருமான் சனீஸ்வர பகவான். சனீஸ்வர பகவான் ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்க சற்றேறக்குறைய 2.5 வருஷம் ஆகும். அதுக்கு அடுத்தது அப்படின்றத பொறுத்தளவுக்கு ராகு கேது பகவான்கள் இவங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ராசியிலேருந்து ஒரு ராசிக்கு கடக்க சற்றேறக்குறைய 1.5 வருஷம் ஆகும். இதை தவிர அதுக்கு அடுத்தது மெல்ல செல்லும் கிரகங்கள் அப்படின்றது தனக்காரகனான குரு பகவான், புத்திரக்காரகனான குரு பகவான். இந்த ட்ரிப்பு பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த 2026ஆம் ஆண்டு பார்த்தோம்னாக்க 2 முறை கிரக பயிற்சி குரு பகவானுக்கு இருக்குது. அது ஒன்று மே மாதம் இருக்குது. அதுக்கு அடுத்தது பார்த்தோம்னாக்க 10வது மாதமான அக்டோபர் மாதம் இருக்குது. அப்போ இந்த 2 கிரக பயிற்சிகள் குரு பகவான் என்ன சாமி ஒரு வருஷத்துக்கு ஒரு ட்ரிப் பயிரன்னீங்க, இந்த ட்ரிப்பு 2 பயிற்சி இருக்குது அப்படின்னாக்க அவர் அதிசாரம் வாங்கி கிட்டத்தட்ட 4 மாதம் வந்துட்டு போயிட்டார். எங்கே மிதுனத்துலேருந்து கடகம் வந்துட்டு போயிட்டார், திருப்பி ரிட்டாயர்ஷன் ஆகி போயிட்டார். அதுக்கு அடுத்தது கடகத்துக்கு வராரு, அதுக்கு அடுத்தது அவர் சிம்மத்துக்கு வராரு. அப்போ இப்படி ஏற்பட்ட உன்னதமான காலகட்டங்களில் தனக்காரகனான குரு பகவான் வரக்கூடியது எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு தனக்காரகன் குரு வர்றது மிக சிறப்பாக இருக்குமா? மிக மிக சிறப்பாகவே இருக்கும். இப்போ நம்ம எப்பொழுதுமே பலன்கள் சொல்கிறது அப்படின்ற பொறுத்தளவுக்கு கிரக பயிற்சிகளை வச்சுக்கிட்டு பலன் சொல்கிறோம். இப்போ இந்த 3 கிரக பயிற்சிகளும் நம்மளுக்கு பொறுத்தளவுக்கு என்னென்ன நற்பலன்களை தருது, என்னென்ன கெடுபலன்களை தருது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த காலகட்டங்களில் இந்த மாதம் பிறக்கக்கூடிய இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த வருஷம் பொறுத்தளவுக்கு தனுர் மாதத்திலே பிறக்குது. சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் இந்த 4 கிரகங்களும் ஆளும் கிரகங்களான 4 கிரகங்களும் காலபுருஷ தத்துவத்தின்படி 9வது ராசியான தனுரில் இருக்கிறாங்க. மிக பெரிய இது 9 அப்படின்றது 1 5 9 அப்படின்றது திரிகோணஸ்தானம். திரிகோணஸ்தானத்தில் ராஜ கிரகங்கள் அத்தனை பேரும் ஆட்சி செலுத்துறதுக்கு சமானத்துக்கு இருக்கிறாங்க. அப்போ 9ஆம் இடம் வலுப்பெறுதா? 9ஆம் இடம் வலுப்பெறுது. இதை தவிர பார்த்தோம் அப்படின்னாக்க சனி பகவானானவர் 6/3/2026 பயிற்சி அடைகிறாரு. எங்கேருந்து எங்கே பயிற்சி அடைகிறாரு அப்படின்னு பார்த்தோம்னாக்க கும்பத்திலேருந்து மீன ராசிக்கு பயிற்சி அடைகிறாரு. நாம் பார்க்குறது எல்லாமே வாக்கிய பஞ்சாங்கம். திருக்கணித பஞ்சாங்கத்துக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட் வருமா? டிஃப்ரெண்ட் வரும். அப்போ வாக்கிய பஞ்சாங்கம் படி 6/3/2026 சனி பகவான் பயிற்சி அடைகிறது. கும்பத்திலேருந்து மீனத்துக்கு பயிற்சி அடைகிறாரு. அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க எம்பெருமான் குரு பகவான். குரு பகவான் இருக்கிற இடம் இந்த வருஷம் பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் இருக்கிறது மிதுனத்தில் வக்ரகதியில் இருக்கிறாரு. அவர் வக்ரம் நிவர்த்தியாகி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் 20/5/2026 மே மாதம் மாறுறாரு. எங்கேக்கு மாறுறாரு அப்படின்னாக்க கர்க்கடகத்துக்கு மாறுறாரு. இந்த கர்க்கடகத்தில் பொறுத்தளவுக்கு குரு பகவான் உச்ச நிலையை அடைகிறாரு. அப்போ இந்த குரு தனக்காரகனான புத்திரக்காரனான குரு கர்க்கடகத்தில் உச்ச நிலையை அடைஞ்சு அங்கு சற்றேறக்குறைய 5 மாதம் இருக்கிறார். திருப்பி அவர் மாறக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 10வது மாதம் மாறுறாரு. எந்த ராசிக்கு மாறுறாரு அப்படின்னாக்க சிம்ம ராசிக்கு மாறுறாரு. எப்பொழுதுமே பொறுத்தளவுக்கு சிம்மத்தில் குரு வரக்கூடிய காலகட்டங்கள் தான் நம்மளுடைய தமிழ்நாட்டில் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்றது. சிம்ம குரு 12 வருஷத்துக்கு ஒரு ட்ரிப்பு சிம்மத்துக்கு குரு வருவார். அதுதான் மகாமகம் கொண்டாடக்கூடிய காலகட்டங்கள். இப்படி ஏற்பட்ட கிரக நிலைகள் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த குரு பெயர்ச்சி இந்த வருடம் அதாகப்பட்டது 2026வது வருடம் பிறக்குது. இந்த 2026 யார் யாருக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நம்ம எப்பொழுதுமே என்ன சொல்லுவோம் அப்படின்னாக்க இந்த மொத்தத்துக்கு பலன் சொல்லுவோம். இந்த ட்ரிப்பு நம்ம ஒரு மாற்றி யோசிப்போம். ஃபஸ்ட்டு ஆண்களுக்கு எப்படி இருக்கும், பெண்களுக்கு எப்படி இருக்கும், மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்
அதுக்கு அடுத்தது வேலை செய்கிறவங்க, அடுத்தது வியாபாரிகளுக்கு, அதுக்கு அடுத்ததுக்கு தொழில் பண்ணக்கூடியவங்க, தொழில் அதிபர்களுக்கு, இதை தவிர அரசியல்வாதிகளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்ப்போமா? பார்ந்த சிம்மராசி என்பர்களே, சிம்மம் அப்படின்னாலே சிங்கம். ஆளும் கிரகமான சிங்கத்துடைய அருள் இல்லைன்னா யாருக்குமே இல்லை. அப்படியேற்பட்ட சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டங்கள், இந்த 2026 எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு சிம்மத்துக்கு 11ல் குரு பகவான் இருந்தார். 11ல் குரு பகவான் இருக்கும்பொழுது லாபம் லாபம் லாபம். செய்கின்ற தொழிலில் மேம்பாடு இருந்துச்சா? மேம்பாடு இருந்துச்சு. அதுக்கு அடுத்தது அது எத்தனை நாள் இருக்கும் அப்படின்னாக்க, வரக்கூடிய மே மாதம் வரையிலும் சிம்மத்துக்கு குரு 11ல் இருப்பார். அதுக்கப்புறம் அவர் வர இடம் 12ஆம் இடத்துக்கு வராரு. 12ஆம் இடம்ன்றது கர்க்கடகத்துக்கு வராரு. கர்க்கடகத்தில் 5 மாதம் இருக்கிறாரு. 5 மாதம் அவர் என்ன நிலையில் இருக்கார் அப்படின்னாக்க, உச்சம் பெற்ற நிலையில் இருக்கார். இப்பொழுதுமே கடகராசியை பொறுத்தளவுக்கு உச்சம் பெறக்கூடிய இடம் அப்படின்றது, குரு பகவான் உச்சம் பெறக்கூடிய இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு, வர இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இவர் இதில் தான் உச்சம் பெறுறாரு. அப்போ இந்த உச்சம் பெறக்கூடிய காலகட்டங்களில் வெற்றி 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 கிடைக்கக்கூடிய காலகட்டங்கள். ஆனாலும் மனக்குழப்பங்களும் மனப்பதட்டங்களும் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 11ல் 5 மாதம் இருக்கக்கூடிய காலகட்டங்களில் இந்த சிம்மராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு திருமணத்தில் தடையும் தாமதமும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. எதனால் திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னே தெரியாமல் இருந்த சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த 2026 மே 11க்குள்ளார கண்டிப்பாக நிச்சயதார்த்தம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி, அதுக்கு அடுத்தது 31/12/2026க்குள்ளார திருமணம் நடக்கூடிய வாய்ப்புகளும் மிக மிக அதிகம். எப்போ குரு நல்லா இருக்கிறாரு, குருவும் சனியும் தொடர்பு வரும்பொழுது தான் ஒரு குடும்பத்துலேயும் சரி, ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திருமணம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். அப்போ குரு 12ல் இருக்கிறாரு. 12ல் இருக்கிற குரு ஜென்ம குருக்கு வராரு. ஜென்ம குரு அப்படின்ற பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னாக்க, ஜென்ம குரு வனத்திலே அப்படிம்பாங்க. ஜென்ம குரு வனத்திலே அப்படின்னா அது இல்லை, இடமாற்றம் தடக்கூடிய காலகட்டங்கள். இந்த சிம்ம ராசியைச் சேர்ந்த அரசு அலுவலர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாநிலங்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்க பதவி உயர்வுடன் கூடிய இடமாற்றம். எப்பொழுதுமே நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம செய்கின்ற வேலைக்கு அங்கீகாரம் கேட்போம். அந்த அங்கீகாரம் அப்படின்றது வேலையில் பதவி உயர்வு. அதுக்கு அடுத்தது 2வது ப்ரமோஷன். இது ரெண்டுமே இவங்களுக்கு, இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள்லேயே கேது ஜென்மத்தில் இருக்கிறாரு. அப்போ கேது ஜென்மத்தில் இருக்கிறதுனால என்னென்ன நிகழ்வுகள், உடல் நலத்தில் தொந்தரவு வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. குருவும் 12ல் 5வது மாதம் வரல இருக்கிறாரு. அதுக்கு அடுத்தது அவர் 10வது மாதத்துக்கு அப்புறம் ஜென்மத்துக்கு வராரு, சிம்மத்துக்கு வராரு. அப்போ அந்த சிம்மத்துக்கு வரும்பொழுது ஒவ்வொரு முன்னேற்றமாக இருக்குமா, ஒவ்வொரு முன்னேற்றமாகவும் இருக்கும். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்க, ஜென்மத்தில் உள்ள கேது 12ஆம் இடத்துக்கு போகிறாரு. அப்போ இந்த உடல்நலையில் இருக்கக்கூடிய தொந்தரவுகள் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் பொருளாதாரத்தில் இழப்புக்களை சந்திச்சுக்கிட்டு இருந்தாங்க சிம்மராசிக்காரங்க. அதே போல் லைஃப் பார்ட்னருக்கும் இவங்களுக்கும் எப்பொழுதுமே கருத்து வேறுபாடு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஏன்னு கேட்டிங்கனாக்க, 7ல் சனி பகவான் இருக்கார், ஆட்சி பெற்ற சனி பகவான் கூட ராகுவும் இருக்கார். லைஃப் பார்ட்னர் கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு இருந்துச்சு. ஒரு சில நேரங்களில் பிரிவினை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த காலகட்டங்களில் வந்துச்சு. அப்படி இருக்கின்ற சனி பகவான் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு அஷ்டமத்து சனியாக போகிறாரு. அப்போ இந்த அஷ்டமத்து சனியாக போகும்போது சிம்ம ராசியை சேர்ந்த அன்பர்களுக்கு எப்பொழுதுமே சூரியனோட பையன்தான் சனி பகவான். எப்பொழுதுமே சனி பகவானுக்கும் சூரியனுக்கும் ஒத்து போகுமா அப்படின்னா எப்பொழுதுமே ஒத்து போகாது. அப்போ இந்த காலகட்டங்களில் கணவன் மனைவிக்குள்ளார இருக்கிற பிரச்சனைகள் இன்னும் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் யாராவது ஒருத்தர் விட்டு கொடுக்கணும். விட்டு கொடுக்குறவங்க கெட்டு போவது கிடையாது, கெட்டு போகணும்னு நினைக்கிறவங்க விட்டு கொடுக்கறது கிடையாது. அப்போ இந்த வருஷம் 2026ஆம் வருஷம் சிம்மராசியை சேர்ந்த நண்பர்கள் விட்டு கொடுத்தோம்னாக்க
குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் நல்லபடியாக போகுமா? நல்லபடியாகவே போகும். அடுத்தது அஷ்டமத்தில் சனி பகவான் போகிறாரு. அஷ்டமத்துக்கு சனி பகவான் போகும்போது குருவுடைய வீட்டுக்கு போகிறதுனால வண்டி வாகனங்களில் சிறு சிறு கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொருளாதாரத்தில் இழப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் உத்தியோகம் பார்க்குற இடத்துல அவமானங்களையும் அசிங்கங்களையும் சங்கடங்களையும் சந்திக்க வேண்டிய வாய்ப்புகள் உண்டு. செய்யாத தப்புக்கு தண்டனை பெறக்கூடிய காலகட்டங்கள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு நம்ம புறப்படுறது அரை மணி நேரத்துக்கு முன்னாடி புறப்பட்டோம் அப்படின்னாக்க நாம் சரியாக போனால் கூட வரவங்க சரியாக போகலைன்னா கூட சின்ன சின்ன கண்டங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த காலகட்டங்கள் 2026 பொறுத்தளவுக்கு சிம்ம ராசிக்காரங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். தொழிலில் பார்ட்னர் செய்யக்கூடிய தொழிலாக இருந்தாக்க பார்ட்னர்னால் இந்த காலகட்டங்கள் 2026 ஏமாற்றப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் பெரிய முதலீடுகள் போடாதீங்க. பெரிய முதலீடு போட்டாக்க எடுக்கிறதே கஷ்டமாகி போயிடும். அதே போல் பார்ட்னர்ஷிப் செய்யக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு பார்ட்னர்ஷிப்பு கூட எந்த விதமான கருத்து வேறுபாடும் வேண்டாம். ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 2026ஆம் ஆண்டு சிம்மராசி என்பவர்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவங்க கீழ்த்தரமான செய்கைகள் செய்து உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நம்ப வச்சு கழுத்தறுக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அடுத்தது 8ல் சனி பகவான் போயிடுறாரு. அடுத்தது 7ல் இருந்த ராகு பகவான் நவம்பர் மாதம் மாறுறாரு, 6க்கு போகிறாரு. இப்போ இந்த சிம்மராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு ராகு பகவான் 6க்கு போகும்பொழுது உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. படித்த படிப்புக்கு உத்தியோகம் இல்லைன்னு தேடிட்டு இருந்தவங்களுக்கு படித்த படிப்புக்கு உண்டான உத்தியோகம் கிடைக்கும். அதே போல் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதக்கூடிய ஐஐடி, ஜேஇஇ, நீட் எழுதக்கூடிய மாணவர்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்னத்திரை பெரிய திரை கலைஞர்களுக்கு புதிய புதிய வாய்ப்புகள் வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பின்னிருந்து இயக்கக்கூடும் கேமராமேன்களுக்கு புதிய வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாடுகளில் போய் முயற்சி செய்து தோற்றவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் 6ல் ராகு வரதுனால வெளிநாட்டில் போய் படப்பிடிப்புகள் நடத்தி அதன் மூலியமாக இங்கே வர வருமானம் மாதிரி 3 மடங்கு வருமானம் வந்து வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இதே போல் வியாபாரம் செய்யக்கூடிய நண்பர்களுக்கு குரு நல்ல நிலையில் இருக்கிறதுனால வியாபாரத்தில் புதிய புதிய முயற்சிகள் எடுப்பீங்க. புதிய புதிய ஃப்ரான்ச்சைசி எடுப்பீங்க. புதிய வெளிநாடு உள்ளவங்களோட தொடர்பு ஏற்படும். உங்கள் வியாபாரத்தை வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் செஞ்சு அதன் மூலியமாக திர்காம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டாலர்கள் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அரசியல்வாதிகளுக்கு பொறுத்தளவுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அது அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா? அது அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னாக்க கடந்த காலகட்டங்களில் பதவி உயர்வு கிடைக்காம வீட்டிலேயே முடங்கி கிடந்தீங்க. இந்த காலகட்டங்களில் இந்த 2026ஆம் ஆண்டு புதிய பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய கான்ட்ராக்டுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மைன்ஸ் கான்ட்ராக்டு, ரோடு கான்ட்ராக்டு, பில்டிங் கான்ட்ராக்டு, இதே மாதிரி புது கான்ட்ராக்ட் கிடைக்கிறது மூலியமாக புதிய வருமானங்களும் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு இது அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாம். இருந்தாலும் ஒரு சில பேருக்கு தசாநாதனோ, புத்திநாதனோ, அந்தரநாதனோ, சூட்சுமநாதனோ சரியில்லை அப்படின்னாக்க கிடைக்கக்கூடிய பலன்களுடைய தன்மை குறையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இவங்க போகக்கூடிய கோயில் அப்படின்றது தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் பக்கத்தில் உள்ள சூரியனார் கோயில். அந்த சூரியனார் கோயிலில் சாயாதேவி, உஷாதேவி சமேதமாக சூரிய பகவான் இருக்கார். அதுலேயும் இன்னொரு விசேஷம் எப்படின்னாக்க பிரகஸ்பதியான குரு பகவானுடைய நேரடி பார்வையில் இருக்கிறதுனால அந்த இடத்துக்கு போனாக்க சிவராஜயோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சூரியனும் குருவும் சதசப்தமாக பார்வையில் பார்க்கக்கூடியது சிவராஜயோகம் உள்ளக்கூடிய இடம். இதை தவிர பாக்கி உள்ள 8 கிரகங்களுக்கும் தனித்தனி சன்னிதானமும் இருக்குது. அப்போ அங்கே போயிட்டு ஒரு முறை போயிட்டு அங்கே உள்ள சூரிய பகவானுக்கு அபிஷேகம், மற்ற 8 கிரகங்களுக்கு அர்ச்சனையும் பண்ணிட்டு வாங்க. அப்படி போக முடியல அப்படின்னாக்க நீங்கள் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் உள்ள ஏதாவது ஒரு கோயிலில் ஒவ்வொரு மாதமும் வருகின்ற பிரதோஷ வழிபாடுகளுக்கு எம்பெருமான் நந்தீஸ்வரருக்கும் ஈஸ்வரனுக்கும் பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேக திரவியங்களை சாப்பிட்டுக்கிட்டு வாங்க. வரக்கூடிய பிரச்சனை, வந்த பிரச்சனை அத்தனையும் விலகும். இதை தவிர ஒவ்வொரு சங்கடகர சதுர்த்தியும் விநாயகருக்கு பால், பன்னீர், இளநீர் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணி சாப்பிட்டுட்டு வாங்க. ஸோ மொத்தத்தில் இப்போ இந்த சிம்ம ராசிக்கு எப்படி
இந்த 2026 ஜனவரிலேருந்து டிசம்பர் வரலும் இருக்குன்றத கன்க்ளூஷனை பார்ப்போமா. இந்த காலகட்டங்களில் சிம்ம ராசியை சேர்ந்த குடும்ப சார்ந்த அன்பர்களுக்கு நீண்ட நாட்களாக திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டவர்களுக்கு திருமணம் தடை தாமதம் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வம்சமிருத்தி கிடைக்காத சிம்மராசி அன்பர்களுக்கு வம்சமிருத்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக குலதெய்வ வழிபாடு செய்யணும்னு நினச்சிக்கிட்டு குலதெய்வ வழிபாடு பண்ண முடியாமல் இருந்தவங்களுக்கு குலதெய்வ வழிபாடுகள் பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அரசு தொடர்புடைய அரசியல்வாதிகளுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு திடீர் பதவி உயர்வு, திடீர் பண வரவு, திடீர் கான்ட்ராக்ட் எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரிகளுக்கு இந்த காலகட்டங்களில் பொறுத்தளவுக்கு புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இருக்கின்ற இடத்துல இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய ஆட்களின் மூலியமாக புதிய முயற்சிகள் மூலியமாக வெளியூர், வெளிமாநிலம், வெளிநாட்டில் உங்களுடைய வியாபாரத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணி திர்ஹாமிலையும் டாலர்லையும் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் வாய்ப்புகளும் உண்டு. ஸோ மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னாக்க சிம்மராசி என்பவர்களுக்கு இந்த 2026ஆம் ஆண்டு அதி அற்புதமான ஆண்டுன்னு சொல்லலாமா, அதி அற்புதமான ஆண்டுன்னே சொல்லலாம். நல்லது, நமஸ்காரம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.